ஃபுட்டி buddies, வெல்கம் டு சோல் அண்ட் பால். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரான் பிக்கிள். ப்ரான்ஸில் வந்து விட்டமின் B12 அதிகமாக இருக்குது. அது வந்து லாங் டேர்ம் பிரெயின் டேமேஜ், உடல் சோர்வு, டயர்ட்னஸ் அண்ட் டிப்ரெஷனை வந்து கம்மி பண்ணும். விட்டமின் ஈல ரிச்சாக இருக்கிறதுனால ஸ்கின் பளபளன்னு ஆகும். செலினியத்தில் வந்து ரிச்சாக இருக்கிறதுனால கேன்சர் செல்ஸை வளர விடாமல் தடுக்குது. வாங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். ப்ரான்ஸ் இங்கே ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை க்ளீன் பண்ணிவிட்டு டீவேன் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரான்ஸாக தான் கிடச்சிருக்கு. பாருங்கள், கம்ப்ளீட்லி வந்து வெயின்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து 4 to 5 டைம்ஸ் நல்லா ரின்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு மீடியம் சைஸ் இல்லை ஸ்மால் சைஸ் ப்ரான்ஸ் வந்து பெஸ்ட் இந்த ரெசிபிக்கு ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், கறி மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கறி லீவ்ஸ் 1 கைப்பிடி அளவு, ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன், வினிகர் 3 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சொன்ன மாதிரி இது பிக் சைஸ் ப்ரான்ஸாக இருக்கிறனால நான் கொஞ்சம் பைட் சைஸ் பீசஸாக அதை கட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பெருசு இந்த மாதிரி கிடச்சிச்சுன்னா ஒரு 2 to 3 பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ப்ரான் இல்லை மோஸ்ட் சீ ஃபுட்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் க்ளீன் ஆனதும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்ம அதை குக் பண்ணிடணும். ஸோ வாங்க இதை நம்ம வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அண்ட் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேனை ஹீட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தை ஃபஸ்ட் ஆட் பண்ணிவிடுவோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். ஸ்லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இந்த பேர்ன் ஆகிடக்கூடாது. டேஸ்ட்டே வந்து அது வந்து மாற்றி விட்டுரும். அடுத்ததாக வந்து நம்ம கடுகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து ட்ரை ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் வந்து பண்ணிடலாம். கடுகு நம்மளுக்கு நல்லா அது வெடித்து வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கூல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். சொன்ன மாதிரி இது வந்து தீஞ்சிடக்கூடாது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக வந்து பேனை மூவ் பண்ணிகிட்டே இருக்கேன். லோ ஃப்ளேமில் இருந்தாலுமே பாருங்கள் அது வெடிக்கிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே வந்து கல்லில் போட்டு மோட்டர் அண்ட் பெஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து க்ரஷ் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் வந்து மிக்சியில் கூட வந்து சும்மா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நேச்சுரலாக பண்ணுறதுக்கு வந்து அதுக்கான ஒரு ஃப்ளேவர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது டன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இங்கே வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது வந்து அதுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம ஃபஸ்ட்டு கறி லீவ்ஸ் போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். கறி லீவ்ஸ் பொரிஞ்சதும் நம்ம வந்து ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி விடலாம். கலருமே பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக அது சேஞ்ச் ஆகும் ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டோட கலர். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த பச்சை வாசனை போயிடுச்சு அண்ட் அது குக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப கீ ஸ்டெப் அகேன். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ராப்பராக ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் குக்காக விடும்போது ஃபைனல் ப்ராடக்ட்டில் வந்து அவ்வளோ டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நம்ம மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக சில்லி பவுடர். இந்த மசாலாஸ் ஆட் பண்ணும்போது எப்போவுமே வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து குக் பண்ணி அந்த ரா ஃப்ளேவர்ஸ் போகிறதுக்கு இதமாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கறி மசாலா தூள் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இதையுமே நல்லா குக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டாக வந்து சால்ட். பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே லைட்டாக ஊஸ் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ப்ரான்ஸ் வந்து ரொம்ப கம்மி டைம் தான் ஆகும். ஸோ இந்த மசாலா குக் பண்ணுறது தான் மெயின். உங்களுக்கு பச்சை வாசனை எதுவுமே இல்லாமல் நம்ம ப்ராப்பராக குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற மஸ்டர்ட் அண்ட் வெந்தய பொடி வந்து ஆட் பண்ணிடுவோம். இது எல்லாமே லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணுறேன் ஆக்சுவலாக. லாஸ்ட்டாக வந்து நம்ம ப்ரான்ஸ் ஆட் பண்ணுறோம்.
எல்லாருக்குமே தெரியும் 4 to 5 minutes தான் ப்ரான்ஸோட குக்கிங் டைம். ஸோ அதுதான் இங்கேயுமே கான்செப்ட்டு. நல்லா வந்து அந்த மசாலாஸ் ஒவ்வொரு ப்ரான்லேயும் கோட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விடுறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 to 5 minutes மேலே குக் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் அந்த ஹீட்லேயே இருந்து அந்த மசாலாஸ் வந்து நல்லா பிடிக்கும். இந்த ரெசிபியெல்லாம் செஞ்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிட்டோம்னா அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கும். அதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் வெளியில் வந்து லாஸ்ட்டாக நம்ம வினிகர் ஆட் பண்ணி விடுவோம். லாஸ்ட் ஒரு 2 minutes இருக்கும்போது வினிகர் ஆட் பண்ணிடுங்க. ஸோ தட் அதுவுமே கொஞ்சம் வந்து குக் ஆகும். ஸ்மெல்லு, ஃப்ளேவர், டேஸ்ட்டு அமேசிங்காக இருக்குது. பாருங்கள், ஃபைனல் ஃபினிஷ் ப்ராடக்ட். இந்த ஆயிலெலாம் இங்கே செப்பரேட் ஆகி பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இங்கே நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா டார்க்காக பிக்கிள் கலர்லேயே வந்திருக்கு ஃபினிஷ் ப்ராடக்ட். ஸ்பைஸாக இருக்கட்டும், சால்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கடையிலேருந்து வாங்க மாட்டீங்க, ஃபார் ஷியோர். நம்ம இதில் வினிகர்லாம் ஆட் பண்ணிக்கிறனால சாதாரணமாக பிக்கிள் நம்ம எப்படி வச்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரி இதையுமே நம்ம பண்ணிக்கலாம். டேஸ்ட் டைம். பாருங்கள், ஒரு பீஸ் ஆஃப் பிக்கிள் ஒரு ரைஸோடு வச்சு சாப்பிடுவோம். அந்த மசாலாலேருந்து எல்லாமே வேறு லெவலுக்கு இருக்குது. இந்த ஊறுகாய் கொஞ்சம் போதுங்க, எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடும்போது இன்டிமேஷன் வரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை வீடியோ கீழே பதிவு பண்ணிவிடுங்க. ஸோ மை லவ்லி ஃபுட்டி buddies, இன்னொரு அருமையான ரெசிபியுடன் மீண்டும் சந்திப்போம். டேக் கேர், ஸ்டே சேஃப், டடா.